ஆரணி. பட்டுச் சேலைக்கும் அரிசி ஆலைகளுக்கும் பெயர் பெற்ற தொகுதி. ஆரணியை சுற்றியுள்ள இரும்பேடு, முருகப்பட்டு உட்பட பல கிராமங்களில் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டுத் தொழிலை நம்பியுள்ளனர். விவசாய பூமியான ஆரணியை சுற்றி சுமார் 250 அரிசி ஆலைகள் உள்ளன. நாட்டின் முதல் பொதுத் தேர்தல் நடந்த 1952 இருந்து இதுவரை 16 முறை நடந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் 7 முறை அதிமுகவும், திமுக 5 முறையும், காங்கிரஸ், தேமுதிக கட்சிகள் தலா 1 முறையும் வென்றுள்ளன. தற்போது அதிமுகவை சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் எம்எல்ஏவாக உள்ளார். பட்டுப்பூங்கா அமைக்க வேண்டும் என்ற நெசவாளர்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற 42 கோடி ரூபாயை ஒதுக்கி திமுக அரசு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆற்காடு ஆரணி சாலையில் 16 கோடி ரூபாயில் புதிய ஆற்றுப்பாலம், ஆரணி மையப்பகுதியில் உள்ள சூரிய குளத்தில் 6.5 கோடி ரூபாயில் புனரமைப்பு பணிகள் போன்றவையும் நடைபெற்று வருகின்றன. ஆரணியை தனியாக பிரித்து புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும், தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தொகுதிவாசிகள் முன்வைக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய மாவட்டமாக இருக்குது. இதை ரெண்டாக பிரித்து ஆரணி மையப்பகுதியாக இருக்கிறதுனால செய்யாறு, வந்தவாசி இதை மையப்பகுதி ஆரணி இருக்கிறதுனால ஆரணி மாவட்டம் அறிவிச்சா நல்லாயிருக்கும். ஆரணி தொகுதி மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. அரசு கலை கல்லூரி செய்யாறில் இருக்குது, வேலூரில் இருக்குது. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் பயணித்து மாணவர்கள் செல்லுகின்ற நிலை இருக்கின்றது. அந்த நிலை மாறணும், இந்த குழந்தைங்க பயனடையணும் அப்படின்னா ஆரணியிலேயே ஒரு அரசு கலை கல்லூரி வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதன் மூலமாக மாணவர்களும் பயனடைவார்கள். பெரும்பாலும் திமுக, அதிமுகவே மாறி மாறி வென்ற ஆரணி தொகுதியில் இந்த முறையும் இரு கட்சிகளிடையேதான் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.